வணக்கம் உறவுகளே. இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் நட்பு மண்ணுன்ற ஒரு இடம், பண்டத்திருப்பில் இருக்கிற நட்பு மண்ணுன்ற இடத்துக்கு தான் நாங்கள் இப்போ இது என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். இது சின்ன ஆக்களுக்குரிய இடம். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா சின்ன ஆக்கள் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பினோம். இப்போ நாங்கள் இந்த இடத்துக்கு உள்ளவருக்கா போய் பார்ப்போம் என்ன மாதிரியாண்டு. டிக்கெட் எடுக்கணும், இதுக்குள்ளே போகிறோண்டா எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வராக்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டன் அமுத்தி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் நிறைய பேர் வந்திருப்பீங்க இந்த இடத்துக்கு, நிறைய பேர் வராமல் இருப்பீங்க. வராமல் இருக்கிற ஆக்களுக்கு தான் இந்த பதிவு. வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு இடம், நல்ல ஒரு இயற்கை அழகோடு இருக்குது, நல்ல குளிர்மையாக இருக்கும். ரீச்சா மாதிரி தான், ரீச்சா அங்கே ஜக்கஜியில் இருக்கிற மாதிரி அதில் ஒரு பகுதி மாதிரி தான் இது. நல்லா இருக்கும், நல்ல இடம். சின்னாக்களுக்கு மிகவும் பிடித்த இடம், சந்தோஷமாக இருப்பினம். நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா உங்களோட பிள்ளைகளை ஹாப்பியாக இருப்பினம். இதில் நிறைய மிருகங்கள் இருக்குது. மிருகங்கள்டா முயல்கள், கிளிகள், குருவி, அப்படி கொஞ்சம் இதுகள் எல்லாம் இருக்குது. இந்த இடத்துக்கு நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? வந்த ஆக்கள் இருந்தால் உங்களோட இதுகளை நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். மற்றது குதிரையில நீங்கள் போகலாம், குதிரையில் போகலாம். மற்றது இந்த போட்டிங் அதெல்லாம் செய்யலாம். ஸ்விம்மிங் பூல் இருக்குது, குளிக்கலாம் நீங்கள் வந்தால். சின்ன ஆக்களுக்கு 500 ரூபா, பெரிய ஆக்களுக்கு 750 ரூபா டிக்கெட். மற்றது குதிரையில் போகிறோண்டா ஒரு ஆளுக்கு 150 ரூபா. மற்றது போட் அது எல்லாம் இருக்குது, அதுக்கு 100 ரூபா. இதில் புறாக்கள் நிற்கிது. இதெல்லாம் முயல்கள்.
நிறைய நாளைக்கு பிறகு நான் இந்த வீடியோ போடுறேன். இனி கொஞ்சம் வேலையாக இருந்தனால போட இல்லாமல் போயிட்டது வீடியோக்கள். நிறைய நாளைக்கு பிறகு நான் வீடியோ போடுறேன். இனிமேல் வீடியோ போடுவேன், நீங்கள் பார்க்கலாம். இது கொஞ்சம் சின்னாக்களே கொஞ்சம் ஆபத்து போல் தான் கிடக்கு. சீமேந்தால் கட்டி இருக்குது, கொஞ்சம் கவனமாக விளையாடணும். இந்த இவர் கொஞ்சம் சின்னால் தான் கொஞ்சம் கவனமாக விளையாடணும். சீமேந்தால் இருக்குது. இப்போ சறுக்கைக்கு சரியான முறையில் சறுக்கினா பிரச்சனை இல்லை. அப்புறம் சில நேரங்களில் அப்படியே கொஞ்சம் வளர்ந்த சின்னாக்கள்னா பிரச்சனை இல்லை. ஒரு 5 வயசுக்கு உட்பட்ட சின்னாக்களை இதில் விளையாடாமல் தவிர்த்து கொள்வது நல்லவன்னு நினைக்கிறேன். அவைக்கங்கள் பிளாஸ்டிக்கில் இருக்குது தானே, அதில் விளையாடலாமாவே. இது கொஞ்சம் கொஞ்சம் இடைப்பட்ட ஆக்கள் தெரியும் தானே உங்களுக்கு, அப்படியான ஆக்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். சீமேந்தில் இருக்கிறோடைய தான் கொஞ்சம் பிரச்சனை, மற்றபடி எல்லாம் ஓகே. ஊஞ்சால் எல்லாம் இருக்குது, நீங்கள் ஆடலாம். நாங்கள் போன முறை வரைக்கில் இதில் நொங்கெல்லாம் பட்டி விற்றோன்று இருந்தவ. ஒரு நொங்கு 50 ரூபா படி. இப்போ நமக்கு சீசன் கொஞ்சம் குறைய வேண்டதுனால இல்லை. இப்போ இஞ்சாலையெல்லாம் புதுசாலாம் கட்டப்பட்டது. அதான் கொஞ்சம் வேலை நடந்துகிட்ருக்குது. மற்ற அந்த குதிரையில் போகிற இடம் வந்து இன்றைக்கு தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கணும். முதல் இருந்த மாதிரி இல்லையா, இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கா அப்படி சொல்லிச்சுன்னா. யாரும் பர்த்டே இதுகள்ண்டா இதில் கொண்டு வந்து வச்சு கேக் வெட்டலாம். அதுக்கேற்ற மாதிரி செட்டப் கொண்டு செஞ்சு வச்சுருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் வேல் நடந்துகிட்ருக்குது. அதில் லேண்ட் மாஸ்டர் டிராக்டர் அதில் வந்து கொண்டிருக்குது பாருங்கள். அதை
நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியாது. நட்பு மன்னண்டு பண்டத்திருப்பில் ஒன்று இருக்குது, சின்னாக்களுக்கு விளையாட்டு இடம் ஒன்று இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாது. தெரியாதாக்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. இது வந்து சின்னாக்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு இடம் உண்டு. இந்த வீடியோ பார்க்குற ஆக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மற்றது மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆக்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மறக்காமல் பெல் பட்டனையும் அமர்த்தி விடுங்கவா. பார்க்குறதுக்கு நல்ல ஒரு இயற்கையான சூழலை கொண்டு இருக்குது. காலம் வராத ஆக்கள் ஒருக்கா வந்து பார்க்கலாம். இதுக்கு பாருங்கள், முயல் எல்லாம் நிற்கிது. அதுக்கு குட்டியெல்லாம் போட்டு நிற்கிது, நிறைய நிற்கிது. ஓப்பனாக விட்டுருக்கேன் முயல்களை. உங்களோட பிள்ளைகளை இப்படியான இடங்களில் கொண்டு விடைக்க அவை கொஞ்சம் சந்தோஷப்படுவினோம். வெளிநாட்டில் இருக்கிற ஆக்கள் வரணுமாண்டு இருக்கிற ஆக்கள் இங்கே லீவில் வரைக்க இப்படியான இடங்களை விசிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஊஞ்சால் எல்லாம் இருக்குது. நீங்கள் பெரிய ஆக்களும் ஆடலாம். பெரிய ஆக்களுக்கும் ஏற்ற மாதிரி ஊஞ்சால் எல்லாம் இருக்குறாங்க. சில இடங்களில் இருக்கும் சின்ன ஆக்களுக்கு மட்டும்தான் ஊஞ்சால், பெரிய ஆக்களுக்கு இருக்காது. இங்கே அப்படி இல்லை. இங்கே பெரிய ஆக்களும் ஆடுற மாதிரி செட்டப்பெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிற ஊஞ்சால் எல்லாம்.
குதிரையில் நீங்கள் போகலாம், விரும்பின ஆட்கள் போகலாம். இப்போ ஒரு ஆள் குதிரையில் போகிறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறான். குதிரையை ரெடி பண்ணினோம் இப்போ தான். குதிரையை கொண்டு வரணும் இஞ்சால. இனி அதில் ஒரு படி மாதிரி ஒன்று இருக்குது. அந்த படியில் வச்சு தான் ஆக்கில் ஏற்றுவினோம். அந்த இடத்துக்கிட்ட தான் கொண்டு வரணும். இதுக்கு ஒரு ஆளுக்கு 150 ரூபா எடுக்கணுமா ஒரு ரவுண்ட் ஒன்று போயிட்டு வர்றதா. ரைட், குதிரை வலிக்கிட்டது. ஒரு ரவுண்ட் சுற்றி காட்டிட்டு கொண்டு விடுவினோம். இதெல்லாம் இன்றைக்கு தான் புதுசாக போட்டிருக்கோம். இந்த குதிரை சுற்றி காட்டுற இடம் வந்து முதல் வித்தியாசமாக இருந்தது. இப்போ இன்றைக்கு கொஞ்சம் புதுசாக போட்டிருக்கோம்னு சொல்லிச்சுன்னா, அந்த குதிரை பழக்கிற அண்ணா சொன்னார். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஆளுக்கு 100 ரூபா எடுக்கினோம். 3 ரவுண்ட் கொண்டு சுற்றி கொண்டு காட்டுவினோம். நாங்கள் விரும்பினா நாங்கள் ஓடலாம், இல்லாட்டி அவை எங்களை வச்சு ஓடுவினோம். நாங்கள் ஓடுறோன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓடுவினோம், அவை என்ன கொஞ்சம் வேகமாக ஓடுவினோம். மேலே நீங்கள் ஏறி பார்க்கலாம். இந்த பாலத்தால் போய் அங்கால நீங்கள் மேலே ஏறி பார்க்க விரும்புகிற ஆக்கள் போய் பார்க்கலாம். மேலே எல்லாம் ஏறி பார்க்கலாம்.
போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நான் நம்புகிறேன். மற்றது இதோட நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து டாக்ஸி சேவையும் நாங்கள் செய்கிறோம். கொழும்பில் இருந்து ஏர்போர்ட்டில் இருந்து இல்லாட்டி கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் பாராக்கள், மற்ற யாழ்ப்பாணத்தில் இருந்து ஏர்போர்ட் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையம் போகிற ஆக்கள், மற்றது லோக்கல் உள்ளூருக்கு சுற்றுலா தலங்கள், ஏனைய உதவிகள், வேன், கார், பஸ் என்பவற்றுக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய நம்பரையும் இதில் நான் குறிப்பிடுறேன். 00 94 0 00 94 77 77 40 42 1. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பும் இருக்குது. எங்களோட கார் இதுகளையும், கார், வேன் அந்த சேவையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.